திருப்பூரில் பார் ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை வீடியோ எடுத்தவர் மீது பார் ஊழியர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்எஸ் நகர் பகுதியில் டாஸ்மாக் பாரில் மது அருந்திக் கொண்டிருந்த செல்வம் என்பவரை 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கியுள்ளது. இதனை கண்ட அருகில் மது அருந்திக் கொண்டிருந்த நபர் ஒருவர் அதை செல்போனில் பதிவு செய்துள்ளார். தாக்குதல் சம்பவத்தை வீடியோ எடுப்பதை கண்ட பார் ஊழியர் வீடியோ எடுத்தவரின் செல்போனை பிடுங்கியதுடன் அவர் மீதும் தாக்குதல் நடத்தினார். இந்த வீடியோ காட்சிகள் காவல் உயரதிகாரிகளுக்கு சென்றதை அடுத்து விடியா அரசின் ஏவல் துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். விடியா ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்களால் தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேளாங்கண்ணி சென்னை இடையே இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்தில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோயில் திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு வேளாங்கண்ணியிலிருந்து புறப்பட்ட பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக இளைஞர்கள் சிலர் மதுபோதையில் முண்டியடித்துக் கொண்டு ஏற முற்பட்டனர். அதில் இளைஞர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபட்ட சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. விடியா அரசு வேளாங்கண்ணிக்கு போதிய சிறப்பு பேருந்துகளை இயக்காததால் பயணிகளுக்கிடையே மோதல் ஏற்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்த தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் இருளக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவர் மக்கள் குறைகேட்பு முகாமில் தனது குடும்பத்துடன் மனு அளிக்க வந்தார். அப்பொழுது தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து தீக்குளிக்க முயற்சி செய்த செந்திலை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவரிடம் விசாரித்ததில் தனக்கு சொந்தமான நிலத்தை போலி பத்திரங்கள் மூலம் பட்டா மாறுதல் செய்து சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற அவர் போலி ஆவண முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் வலியுறுத்தினார்.